ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அப்டேட். நம்ம க்ரீன் கிராம் எப்படி அழகாக வளர்ந்துருக்குன்னு தெரியுதுங்களா? நல்லா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்றைக்கி இது யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இது க்ரீன் கிராமு. நம்ம அது பக்கத்துலேயே போட்ட பம்ப்கின் பாருங்கள். இது கொஞ்சம் ஈவனாக நமக்கு வளரல, பட் ஆனால் எல்லாமே நமக்கு வளர்ந்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கனாவே நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு ஹைட்டு வந்துருச்சு. இது இலைகள் பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கரும்பச்சை கலரில் இருக்குது. இந்த வெதர் நம்ம சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்லி நிறைய சஜஷன்ஸ் சொல்கிறாங்க. லைக் அதில் மெக்னீஷியம் சத்து, தாது சத்து எல்லாமே நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, அதோட மைக்ரோக்ரீன் நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு எவ்வளோ ஒரு ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு தான் அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதனால தான் நான் பம்ப்கினும் ட்ரை பண்ணேன். ஸோ எல்லாமே ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்குது. இப்போ பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி ஆக்சுவலி யூஸ் பண்ணலாம். இது 1, இது 2, 3, 4, 5 ஒரு 5-6 செடி கட் பண்ணி இன்றைக்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா 2 இலைகள் மட்டும்தான் வரணும். அதுக்கு மேலே வளர வச்சு சாப்பிடக்கூடாது. 2 இலைகள் இருக்கும்போது நம்ம அதை கட் பண்ணி சாப்பிடணும். இதுதான் பம்ப்கினோட இது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட கொண்டைக்கடலையும் பார்த்திங்கன்னா எல்லாமே இலை விட ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்களா, இலை எதுவுமே விட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ரொம்ப பெரிய பெரிய இலைகளாக நல்லா செடியாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் நல்ல பெரிய இலைகளாக வரும். அது வரைக்கும் இது இலை சின்ன சின்ன இலைகளாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியுதுங்களாங்க, சின்ன சின்ன இலையாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இதுக்கு மேலே இது வளர்ந்து இன்னும் பெரிய செடியாக போயிட்டே இருக்கும். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கிற இதை மட்டும் கட் பண்ணிட்டா அடியில் இருக்கிற ஒரு இந்த பகுதியிலேருந்து இன்னொரு டைம் செடியும் வளரும் இந்த கொண்டைக்கடலை பொறுத்த வரைக்கும். ஆனால் க்ரீன் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி கட் பண்ணிட்டா அவ்வளோதான். இந்த பம்ப்கினும் அதே மாதிரி தான், ஒரு டைம் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். கோதுமை நம்ம அந்த மாதிரி மைக்ரோக்ரீன் போடும்போது அது ஒரு வாட்டி நம்ம கட் பண்ணிட்டாலுமே திரும்ப வளரும். கோதுமை, கம்பு அந்த மாதிரி இருக்கிறது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட். நான் இந்த மைக்ரோக்ரீன் ஃபுல்லாக ரெடி ஆனதால், க்ரீன் கிராமோட மைக்ரோக்ரீன் ரெடி ஆனதால் இதை மட்டும் இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு என்னோடய சாலடில் சேர்த்துக்க போகிறேன். இந்த பம்ப்கினில் ஒரு 4-5, இந்த க்ரீன் கொண்டைக்கடலை ஒரு 4-5 எடுத்துக்க போகிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட். ஓகே, மீதி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.